ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி. பவள விழா ஆண்டு அந்த ஆண்டுக்கேற்ப கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஒரு 5 பேருக்கு சால்வை அணிவிக்கலாம் என்று ஒரு மனதாக முடிவெடுத்திருக்குது. அதன்படி நண்பர் VS மணி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும் 75வது பவள விழா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஆனந்தராஜ் அவர்கள் கொடியேற்றி வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் அதே போல் கோலா தங்கவயலிலிருந்து வந்திருக்கும் ஆதித்தன் அவர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கின்றார். அவருக்கும் கிளைக்கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் VS மணி அவர்கள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார். அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து செய்து நலம் பல புரிந்த அறிஞரும் 1949ஆம் ஆண்டில் தாயகத்தில் மொழி புரட்சி தோன்றுவதற்கு வித்திட்டார் செலவீர் என்றால் ஈரோட்டு நாயகத்தின் இணையில்லா தலைமை வீரன் எங்களுடன் களம் புகுந்தார். தங்கம் எடுக்குவா என்றான். இல்லை தமிழமென வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்கிறேன்தான் என்றென்ன ஆயிற்றென்றான். குண்டன மொழிக்கு ஆபத்தென்றால் கொண்டறியும் கோல் ஓங்கிற்றென்றான். அழுத கண்ணை தொடர்த்தவாறு அமுதமொழி வல்லவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றால் தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனை கைகளால் அடைத்து கொண்டு உழுத வயல் நாட்டின்றி காயாது உழவன் போல் உள்ளமெல்லாம் பூரித்து தொழியழ காஞ்ச வயிற்றுக்கு கஞ்சி வார்த்திடவே கற்கண்டே ஏன்பாகே நீ காஞ்சியிலே பிறந்திருக்க என்றான். முன்னோடிகளே, இன்று திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி 75வது ஆண்டு விழாவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்புகளாம், இந்த கிளைக்கழகத்தினுடைய மேலை பிரதிநிதி கரிகாலன் அவர்களே, மதிப்பிற்குரிய இனிய நண்பர் சுந்தரேசன் அவர்களே, நான் அண்ணா பற்றி கவிதை மிக அழகாக சொன்னேன். கலந்து கவிதை, அந்த கவிதையெல்லாம் நம்ம காலம்பூரா பேசிட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய கட்சி இந்த வலுப்படுத்துறதுக்கு என்ன வழிவகுக்கணுமோ அதை நம்ம செய்யலாம். முன்ன 2 அணியும் ஒன்றா சேரணுன்னு கலடா பண்ணி மாலை ஒன்றா போட வச்சோம். ஒன்றா இருங்கப்பான்ட்டு ஒன்றா போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒன்றா போயிருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் பொதுக்குழு கூட்ட மாட்டேன்னு ராமசாமி கலடா பண்ணி பொதுக்குழு கூட்டமும் எல்லோரும் வரட்டும், எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி பொதுக்குழு கூட்ட மாட்டோம். அதுக்கு யாருமே வரல. வந்தது ஒரு 5 பேர் தான். இது கட்சியுடைய எங்கே நிகழ்ச்சி நடத்துகிறாப்படியே அங்கே சிவாஜி நகரில் ஒரு நிர்வாகி அங்கே நடத்துகிறாங்க. ஒரு நிர்வாகி போய் ஒரு கிளையில் நடத்தலாமா? தலைமைக்காக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் யார் மேலேயும் அவங்க மேலே பழி சொல்லி இவங்க மேலே பழி சொல்லி நாங்கள் தெரிஞ்சுருக்கிறோம். நாங்கள் கட்சி வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. பெரியாரிடம் தெரிந்த நாங்கள் அண்ணாவிடம் சேர்ந்து மத்திய பாடசாலைக்கு சென்று மத்திய பாடசாலைக்கு பிறகு 95வது வட்ட சுபாஷ் நகர் கிளைக்கழகத்தின் சார்பாக 30 விழா நிகழ்ச்சி, அதுவும் பவள விழா நிகழ்ச்சி, மூத்த முன்னோடிகளுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கழகத்தோழர்களுக்கும் நன்றி கூறி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு VTS சண்முகம் அவர்கள் இந்த கட்டிடத்தை
மிக சிறப்பாக கட்டி முடித்து அதன் வாடகை வர்ற மாதிரி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கிளை கழக நிர்வாகிகள் யாரும் இது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கர்நாடக மாநிலத்தில் எந்த கிளை கழகத்துக்கும் இல்லாத ஒரு கட்டிடம் இந்த சுபாஷ் நகர் கிளைக்கு பெருமை இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி வருகின்ற கழக நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சிகளும் தவறாமல் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன்.